யூஜிடிஆர்பி மேத்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் ட்ரிக்னாமெட்ரி அந்த பார்ட்டில் வந்து நம்ம சம் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு சம் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா sin to the power 6 theta by 6 sin தீட்டாவை காஸ் தீட்டா டேர்ம்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. காஸ் தீட்டா டேர்மில் எழுதணும். மற்ற எல்லா ஸ்டெப்பும் அதே தான். முன்னாடி என்ன பண்ணுவோம் அதே ஸ்டெப்பு. காஸ் 6 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 6 தீட்டா எடுத்துகிட்டு டிமோவர்ஸ் தியரம் அப்படி எழுதுவோம். ஸோ டிமோவர்ஸ் தியரம் படி எழுதணும்னா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம்ல. இதெல்லாம் அதே ஸ்டெப்பு தான், எல்லாம் அதே தான். இந்த ஸ்டெப் வரைக்கும் சேம் ஸ்டெப்பு. என்ன செய்வோம்னா ஐ எல்லாம் எழுதுவோம்ல. ஐ டேர்ம்ஸ் தனியாக, அதாவது ஐங்கிற இமேஜினரி பார்ட்ஸ் டேர்ம்ஸ் தனியாக, ரியல் பார்ட்ஸ் தனியாக எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி எழுதி வச்ச பிறகு இப்போ நமக்கு தனியாக கிடச்சிருச்சு. இதெல்லாம் ரியல் பார்ட்ஸு. அதுக்கப்புறம் ஐ இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் எடுத்துகிட்டு அதை இமேஜினரி பார்ட்ஸாக ஐயை காமன் வழி எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு இங்கே சைன் வேணும் அப்படிங்கிறதுனால சைன் வேணும். சைன் டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், காஸ் 6 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 6 தீட்டா ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு வேண்டியது என்னது, சைன் வேல்யூ. சைன் எங்கே இருக்குது, ரியலில் இருக்குதா இமேஜினரியில் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம். இமேஜினரி பார்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் சைன் 6 தீட்டா இருக்குது, ரைட் சைடில் ஐக்கு அப்புறம் இருக்க ப்ராக்கெட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து எழுதுறோம். இங்கே எழுதியாச்சா. அப்புறம் என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். இங்கே 6C1க்கு என்ன வேல்யூ, 6C3க்கு என்ன வேல்யூ, 6C5க்கு என்ன வேல்யூன்னு பார்க்கலாம். போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிடும். இப்போ இது என்ன அப்படின்னா சைன் 6 தீட்டாவோட வேல்யூ. நீங்கள் பார்த்து நமக்கு கேட்டது வந்து சைன் 6 தீட்டா இல்லை, சைன் 6 தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. ஸோ என்ன கிடச்சிச்சோ நமக்கு வேல்யூவில் என்ன கிடச்சிச்சோ அதில் இருக்க எல்லா சைன் தீட்டாவையும் ரிமூவ் பண்ணணும். இது ஃபுல்லாக சைன் தீட்டாவில் டிவைட் பண்ணணும். இப்போ இந்த சைன் தீட்டா போயிடும், இதில் க்யூபில் இருக்குது ஸ்கொயர் ஆயிரும், இங்கே பவர் 4 இருக்குது, 5 இருக்குது 4 ஆயிரும். இப்போ இந்த டேர்ம் கிடைக்கும்ல. ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, காஸ் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணணும். முந்தின டேர்மில் சைன் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ண மாதிரி காஸ் தீட்டா டேர்ம்ஸ்க்கு எழுதணும். அப்போ என்ன பண்ணணும்னா சைன் ஸ்கொயர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போடணும். இது சைன் ஸ்கொயருக்கு. அப்போ சைன் பவர் 4 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டு அதோட ஸ்கொயர். 6 இருந்துச்சுன்னா க்யூப், இந்த மாதிரி போடுறோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண பிறகு லாஸ்ட்டில் வந்து மல்டிப்ளை பண்ணோம். ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே இருக்க பாருங்க, இருக்கா. இந்த சைன் ஸ்கொயருக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, சைன் பவர் 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். இது ஓகே. 20 காஸ் பவர் 4 தீட்டா வந்துடும். அடுத்து வந்து ப்ளஸ் 20 காஸ் 5 தீட்டா வரும். அடுத்து இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே 6 இருக்குது, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த லாஸ்ட்டில் இருக்க ஆன்சர் கிடைக்கும்.